இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு, கிறிஸ்துவர்கள் மருந்து மாத்திரைகள் உபயோகிக்கலாமா? ஷுட் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் மெடிசன்? இந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் காண வேண்டாம், அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக போகலாம். மருத்துவ உதவியை நாடுவது அல்லது மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது கர்த்தர் மீது ஒரு விசுவாச குலைச்சலை ஏற்படுத்தும் என்றும், அப்படி செய்வதால் கர்த்தர் மீது உள்ள அந்த நம்பிக்கையின்மையை தான் அது காட்டுகிறது என்றும் சில கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள். சில கிறிஸ்துவர்கள் தங்கள் உபயோகிக்கும் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எறிந்துவிட்டு தெய்வீக சுகம் பெற, குணமடைய தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று சிலர் தவறாக நினைக்கிறார்கள். அதாவது அவிசுவாசிகளுக்கு தான் மருந்தும் மாத்திரைகளும், விசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு வெறும் வேத வசனம்தான் என்று அவர்கள் கருதுகின்றனர். அது அவர்களது கருத்து. இது போன்ற கருத்தை எல்லாம் சவால் செய்யும் விதமாக தான் இன்றைய வேத பாடம் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்வில் மற்ற விஷயத்திலெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தான் இது லாஜிக்கா இல்லையான்றது நம்மளுக்கு அது புரிய வரும். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பைக் ரிப்பேர் ஆகி நின்றுச்சுன்னா நீங்கள் உடனடியாக அதை ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்களா, இல்லைன்னா கர்த்தர் இதுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி காத்திருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டோட மேற்கூரை ஒரு சீலிங்கில் பொத்துக்கிட்டு ஒரே தண்ணியாக வருதுன்னா அதை உடனடியாக ஒரு சிவில் இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்தோ, கொளுத்துக்காரங்களை கூட்டிகிட்டு வந்தோ அதை ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பீங்களா, சரி செய்யணும்னு நினைப்பீங்களா, இல்லைனா கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி காத்திருப்பீங்களா? சில விஷயங்களுக்கு உடனடியாக முடிவெடுத்துடுறீங்க. உடனே மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறீங்க, உடனே மேஸ்திரியை கூட்டிகிட்டு வந்து காட்டுறீங்க, கடன்னு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிடுறீங்க. பாருங்கள், நம்மளுடைய உடல் கூட கர்த்தருடைய தேவனுடைய ஆலயம்தான். அப்போது அதை ரிப்பேர் பண்ணுறதுல நாம் ஏன் கொஞ்சம் அப்படியே தாமதிக்கணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது லாஜிக் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நம்மளோட உடலை எப்படி ஒரு தெய்வீக சுகம் கொடுத்து அவரால் உடனடியாக ஹீல் பண்ண முடியுமோ, அதே தேவனால் ஈவன் இந்த கார், பைக் எல்லா ரிப்பேரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். எல்லா சீலிங் எல்லாத்தையும் அவரால் சீர்படுத்த முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் அவர் குணப்படுத்துகிறவர் தான் இருக்கிறார். பல அற்புதங்களை செய்கிறவர் தான் இருக்கிறார். அவளால் டெய்லி எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும். ஒரு செகண்டுக்கு செகண்ட் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். அவர் செய்கிறார், நாளையும் செய்வார். ஒரு அதிசயத்தை நாம் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அந்த தேவனிடத்திலிருந்து என்பது அதுக்காக அர்த்தம் அல்ல. அறிவும் திறமையும், முக்கியமாக தேவ பயம் நிறைந்த எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நம்ம ஆலோசனை கேட்கலாம், சிகிச்சை பெறலாம், மருந்து உட்கொள்ளலாம் என்பதில் வேதம் தெளிவாக உள்ளது என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கி நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் பற்றி சுமார் 12 முறைக்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் அந்த நேரத்தில் பொதுவான மருத்துவ சிகிச்சைகளை பயன்படுத்துவதை பற்றி அநேக இடங்களில் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அநேக இடங்களில் மருத்துவ உதாரணங்களை நம்மளால் காண முடியும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், கட்டப்படாமல் இருக்கிற காயத்தை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். கட்டப்படாது இருக்கிற ஒரு காயம், அப்போ அங்கே பேண்டேஜை பற்றி நம்மளால் வாசிக்க முடியும். குணப்படுத்துவதற்காக இருக்கும் இலைகள் பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின அந்த புஸ்தகத்தில் பாருங்கள், 47வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். அப்போ அதை வாசிக்கிறோம் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா, அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள். அது என்னங்க? அது அவிழ்த்தத்துக்குமானவைகள், மெடிசன். அப்போது குணப்படுத்துவதற்காக இருக்கும் இலைகளை பற்றி கூட வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். 3வதாக பார்த்திங்கன்னா, சொஸ்தமடைவதற்கான பிசின் தைலத்தை பற்றி, ஆயின்மெண்ட்டை பற்றியும், ரண வைத்தியன், ஃபிசிஷியன், சர்ஜன் பற்றியும்
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்க்கப்படுவதை பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு சொன்ன அந்த நல்ல சமாரியன் கதையில் நம்மளால் வாசிக்க முடியும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதில் இந்த லூக்கா யாருன்றதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி அப்போஸ்தலரும் லூக்கா தீர்க்கதரிசியின் ஆசிரியருமான இந்த லூக்கா ஒரு மருத்துவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் இப்போ நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு வர்றதெல்லாம் மருந்துகள், மருத்துவர், பேண்டேஜ், ஆயின்மெண்ட், இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன். அப்புறம் அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேவுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை கொடுப்பதை 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். இப்படி அநேக இடங்களில் நம்ம இந்த மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்கள் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதாயும் கனி. அது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 14லிருந்து 15 வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். யாக்கோப்புக்கு 2 மனைவிகள், லேயாள், ராக்கேல். லேயாளுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கும், ராக்கேலுக்கு பிள்ளை இல்லாதிருப்பாள் அந்நேரத்தில். அப்போது லேயாளுக்கு பிறந்த அந்த ரூபன் ஒரு தூதாயும் கனிகளை எடுத்துக்கொண்டு வருவான். அதை தன்னுடைய தாய் லேயாள் இடத்துல கொடுப்பான். அதை பார்க்கிற ராக்கேல் எனக்கு கொஞ்சம் தான் கேட்பா. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 14லிருந்து 15 பார்த்தீங்கன்னா, அது ஒரு கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராக்கேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றால், அதற்கு லேயாள் என்ன சொல்கிறா, நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூத்தாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றால், அதற்கு ராக்கேல், உன் குமாரனுடைய தூத்தாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே கூட சயனிக்கட்டும்னு சொல்கிறான். ஸோ இது எனக்கு கொஞ்சம் கொடு, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், யாக்கோப்பை இன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதனுடைய ஒரு கணவனை இந்த ஒரு தூத்தாயும் கனிக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ராக்கேலுக்கு குழந்தை இல்லை, லேயாளுக்கு இருக்குது. அப்போ லேயாள் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டு யாக்கோப்டே போய் சொல்லுவாங்க, இந்த கனிகளை கொடுத்து நான் இன்றைக்கி உனக்கு பெற்றுக்கொண்டேன், நீ இன்றைக்கி நைட் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கனிக்கு என்னங்க அவ்வளோ மகத்துவம்? தூத்தாயும் கனி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கனி பால் உணர்வை தூண்டுவதற்கும் கருத்தரிப்பதற்கும் இந்த தூத்தாயும் கனி உதவும் என்பது அந்நாட்களில் அவர்களது நம்பிக்கையாக இருந்தது. இந்நாட்களில் அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இதனை உறுதி செய்துள்ளனர் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டியாக ஒரு கத்திரிக்காய் போல் குட்டி குட்டி கத்திரிக்காய் போல் இருக்கிற ஒரு கனி. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இது கருத்தரிப்புக்கும் பால் உணர்வை தூண்டுவதற்கும். அப்போது இதனை அறிந்த ராக்கேல் தான் என்ன செய்கிறாங்க, அவளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால, மலடியாக இருக்கிறதுனால, இதை கொஞ்சம் கொடு, இது எனக்கு ரொம்ப முக்கியம், இது எனக்கு தேவை என்பதை நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத புரிஞ்சிக்க முடியும். ஒரு கணவனை இன்றைக்கி நைட்டாவது எடுத்து இதை கொடு, பிகாஸ் அவங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இருவருக்குள்ளே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், யாக்கோப்புக்கும் ராக்கேலுக்கும். ஸோ அதெல்லாம் நான் சரி செய்து கொள்ள முடியும், எங்கள் உறவு புதுப்பிக்கப்பட முடியும் இந்த தூத்தாயும் கனியால் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கேட்கறத பார்க்கலாம். ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பாருங்கள், அந்த கனிக்கு உள்ள ஒரு மருத்துவ குணத்தை நம்ம பார்க்கணும். இது மாதிரி அநேக அடையாளங்கள், ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஆங்கிலத்தில் இந்த தூத்தாயும் கனி மேண்ட்ரேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இப்படி நான் சான்றுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மருத்துவர்களை அணுகக்கூடாது என்று போதிக்கப்பட ஒரு சில வசனங்களை தவறாக பயன்படுத்தப்படலாம். அது என்ன அந்த ஒரு சில வசனம் அப்படின்றத நான் இப்போ வாசி காட்டுறேன். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12லிருந்து 13. ஆசா
அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி உண்டு. அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். மீன்ஸ் மருத்துவர்களை தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். ஸோ இதை தப்பாக புரிந்து கொண்டு தப்பாக போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, போதிக்கவும் படுகிறது. அதனால் பலர் என்ன நினைக்கிறாங்க, மருத்துவர்களை நாடுவதில்லை, மருத்துவமனைக்கு செல்வதில்லை, கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்வோம் என்று இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசா மருத்துவர்களை கலந்து ஆலோசித்ததோ சிகிச்சை பெற்றதோ பிரச்சனை அல்ல. ஆனால் அவர் கடைசி வரை தேவனிடத்தில் உதவி கேட்கவில்லை என்பது தான் பிரச்சனை. முதலாவது நாம் எப்பொழுதும் கர்த்தரிடம் உதவி பெற வேண்டும். அதே நேரத்தில் தகுந்த மருத்துவ சிகிச்சைக்கு செல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. இதை நாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஸோ மருத்துவமனைக்கே போயிடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ், ஹெல்டர்ஸ் இவங்கள தான் கூட்டிகிட்டு வரணும், மூப்பர்களை கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. அது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாக விசுவாசித்து அதை தெளித்து நீங்கள் ஜெபிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவும் இல்லை. முதலாவதாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தான் தேடணும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் தவறுதலாக அதையே பற்றி கொண்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றார். ஒருத்தருக்கு மிராக்கள் இப்படி நடக்கலாம், ஒருத்தருக்கு மிராக்கள் அப்படி நடக்கலாம். ஒரே விதமான மிராக்களை எதிர்பார்க்கறது தான் தப்பு. ஓகேங்களா? ஸோ நான் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் தப்பு கிடையாது. இந்த வசனத்தை வேறு விதமாக நம்ம புரிஞ்சுக்கவும் கூடாது. அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, மருத்துவமனைக்கு போகலாம், டாக்டரிடம் ஆலோசனை கேட்கலாம், ஜெபிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லையே. தவறாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. மத்தேயு 9ஆவது அதிகாரத்தில் ஏன் பாவிகளுடன் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று பரிசேயர்கள் இயேசுவுடன் கேட்கிற ஒரு இடம் வரும். அதை கேட்ட இயேசு மத்தேயு 9ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, அதாவது ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று இயேசு பதிலளிக்கிறத பார்க்கலாம். அப்போது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவருடைய தேவை அவசியம் என்பதை இயேசு உணர்ந்து சொல்லுகிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா அதையும் இதையும் கொண்டு வந்து கம்பேர் பண்ணி அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் மருத்துவர்களையே நாடி போங்கள் என்றும் இயேசு சொல்லவில்லை. அங்கே தான் நம்ம கரெக்டாக நின்று யோசிக்கணும். அதே சமயத்தில் மருத்துவர்கள் மற்றும் பூமிக்குரிய இந்த வைத்தியம் பயன்படுத்துவதை அவர் எங்கேயும் எப்போதும் கடிந்து கொள்ளவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அப்போது இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பூமியில் இருந்தபோது எண்ணிலடங்காத அதிசயங்களும் அற்புதங்களையும் அவர் செய்தார். இப்போது லூக்கா 44ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தின்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மேசியா என்பதை மக்களிடத்திற்கு காட்டுவதற்காக இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமும் நடந்தது. அதுவும் ஒரு பகுதி, பார்ஷியலாக இதுவும் நடக்குது, ஒரு சைடில் இந்த ஹீலிங்கும் நடக்குது. அப்பொழுதுதான் அது செய்தாரா, ஏன் இப்போ செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லைங்க, அவர் அப்பொழுது செய்தார் என்றால் இப்பொழுதும் அந்த மிராக்களை செய்வார், என் நாளைக்கும் செய்வார், என்றும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உயிரோடு இருக்கிறவர் இயேசு. உங்களுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். ஸோ அவரிடத்துல இருந்து அற்புதங்களை எதிர்பார்ப்பது தவறு அல்ல. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தெய்வீக சுகத்தை எதிர்பார்ப்பது தவறு அல்ல. ஓகே, மார்க்கு 7ஆவது அதிகாரம் 32 35 வாசிக்கிறேன். மார்க்கு 7 32 35. இது ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன். வாசித்து பின்பு எதுக்காக நான் இந்த வாசிச்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கு 7 32 35.
அங்கே கொன்னைவாயினுடைய ஒரு செவிடனை ஜனக்கூட்டத்திலிருந்து அவர் தனியாக கூட்டிகிட்டு வரதை பார்க்கலாம். அவர் அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து விட்டு எஃபத்தா என்று சொல்லுகிறதெல்லாம் இங்கே பார்க்கலாம். அப்போது இன்னொரு வசனம் வாசிடுறேன். மார்க் 8வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்கள். அவர் அந்த பெத்சாயிதா ஊர் குருடனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி வெளியில் கொண்டு வந்து அந்த கிராமத்துக்கு வெளியே அவரை அணைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவர் குணப்படுத்துகிறத பார்க்கலாம். இப்போ இந்த கொன்னைவாயினுடைய செவிடன் இந்த கேஸையும் பாருங்கள், இந்த பெத்சாயிதா குருடனுடைய கேஸையும் பாருங்கள். அங்கே அவர் உமிழ்ந்து பண்ணுறதை பார்க்கலாம், இங்கேயும் அவர் கண்களில் உமிழ்ந்து அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா இடங்களிலும் இயேசு செய்யலை, அதை நம்ம வாட்ச் பண்ணணும். வார்த்தையினாலே, தம்முடைய வார்த்தையினாலே சுகத்தை கொடுத்த தேவன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எஃபத்தா, திறக்கப்படுவதாக, ஓப்பன் ஆகிடும். இன்றைக்கும் அப்படி தான், வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அங்கே ரெண்டு வசனத்திலையும் 2 கிரியையை பார்க்கலாம், உமிழ்ந்து செய்கிறதை பார்க்கலாம். அப்போது ஏதோ ஒரு சிகிச்சை செய்து அங்கே சுகம் கொடுப்பது போல் நமக்கு தெரியலையா? ஸோ சிகிச்சைக்கு நம்ம போகிறதும் ப்ரேயர் பண்ணுறதுலையும் எந்த விதமான ஒரு தப்பு கிடையாது. நம்மால் இத்தனை முழுமையாக இங்கே என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நம்முடைய திராணிக்கு தக்கதாக சில முயற்சி செய்து முழு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை நம்ம இந்த 2 வசனத்தை கொண்டு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நான் இந்த 2 வசனத்தை வாசித்தேன். எனவே கிறிஸ்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக மருத்துவரிடம் தான் போக வேண்டுமா, கண்டிப்பாக போக வேண்டும் என்று நான் சொன்னால் அது தவறு. நீங்கள் இப்படி கேட்காதீங்க. கண்டிப்பாக போக தான் வேண்டும் என்று சொல்லுவதும் தவறு, கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுவும் தவறு. உங்கள் விசுவாசத்தை பொறுத்த மட்டில் உங்கள் முடிவு இருக்கலாம். என் விசுவாசம் வேறு, உங்கள் விசுவாசம் வேறு, அப்படி இருக்கலாம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யலாம், விசுவாசத்தில் வளரலாம். ஆனால் முரட்டாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. மருத்துவமனைக்கோ மருத்துவரிடோ செல்வதும் இல்லைன்னா அவர்களிடத்தில் போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்கிறதும் எந்த விதமான தவறும் இல்லை. முக்கியமாக அது பாவமும் இல்லை. அதில் நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகிடுங்க, ஓகேவா? எத்தனையோ வகையான தாவரங்கள், மூலிகை செடிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட எத்தனையோ வேர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ வகையாக உள்ளன. இவ்வளோ ஏங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் சமையலுக்கு பயன்படுத்துகிற இஞ்சி, பூண்டு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி எத்தனையோ நம்மளும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்? மருந்து வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், மருத்துவரை அணுகக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இந்த வகையான விஷயங்கள்லாம் ஏன் பயன்படுத்தணும்? இது மருத்துவ குணம் கொண்டதாச்சே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை வகையான படைப்புகள் எல்லாம் இயேசு படைச்சிருக்கிறார். அப்போ இத்தனையும் கர்த்தர் ஏன் படைக்க வேண்டும்? தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த விழுந்து போன ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் தேவை என்பதை உணர்ந்து தானே படைச்சாரு. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மளை முற்றிலும் ஒரு அறிவின் ஜீவிகளாக தான் உண்மையாகவே படைத்திருக்கிறார். மருந்துகளை உருவாக்கும் திறனையும் நம் உடலை எவ்வாறு நம்ம சரி செய்து கொள்வது என்ற அந்த அபரிவிதமான அந்த ஞானத்தையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பாருங்கள், தானியல் 2வது அதிகாரம் 20லிருந்து 21 வாசிக்கிறேன். டேனியல் சாப்டர் 2 verse 21 and 22. பின்பு தானியல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்குரியது. ஞானமும் வல்லமும் யாருக்குரியதுங்க? அவருக்குரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்போது இன்றைக்கி வேர்ல்டு வைடு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி பெரிய பெரிய மருந்துகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடுமையான ஒரு நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. யாருங்க அந்த ஞானத்தை கொடுத்தா? ஞானத்தின் தேவன்,
ஞானமும் வல்லமையும் அவருடையது. அவர் பார்த்து ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். அப்போது அவரிடத்திலிருந்து ஒருத்தவன் பெற்றுக்கொள்ளாமல் அந்த ஞானத்தை கொண்டு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. யாருக்காக? இந்த மனுகுலத்திற்காகத்தான். ஸோ இந்த மருந்து மாத்திரைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கிற சமயம். அப்போது ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வரும். ஏசியா சொல்வார், உன் வீட்டு காரியங்களால் நீ ஒழுங்குபடுத்தியிருப்பா, நீ கிளம்ப போகிற டைம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது அவர் என்ன சொல்லிட்டு போயிடுவார். இவர் என்ன பண்ணுவார்னா செவுகத்து பக்கமாக திரும்பி படுத்து அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, உன்னுடைய இடத்துல நான் எப்படி இருந்தேன், ஆண்டவரே உனக்கு நான் எப்படி இருந்தேன்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் நடக்கும். அப்போது ஆண்டவர் சொல்வார், ஏசியா தீர்க்கதரிசிக்கிட்ட திரும்ப அவன் போயிட்டு இருக்கும் போதே சொல்வார், நீ போய் திரும்ப எசேக்கியா கிட்ட சொல்லு, உன் விண்ணப்பத்தை கண்டே, உன் கண்ணீரை கண்டே, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டே, உன் வாழ்நாளில் இன்னும் ஒரு 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதே அப்படியே ஏசியா தீர்க்கதரிசி சொல்வார். சொல்லிவிட்டு 20வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு வசனம் வரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு ஏசியா இதை சொன்னதுக்கு அப்புறம், அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டான். அடுத்து என்ன பண்ணுறான்? அத்திப்பழம், ஃபிக் ஃப்ரூட்டோட அந்த அடை, தட்டி வைத்த ஒரு அடைன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு அந்த பிளவின் மேல் போட்ட போது அவன் பிழைத்தானாங்க. ஒரு 10 போடுறான் அத்திப்பழ அடையை வைத்து. இப்போ இதை செய்தது யாருங்க? தீர்க்கதரிசி. அந்த செய்தியை கொடுத்தது யாருங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னான்னு சொன்னார்? போ, அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன்னு ஏசியா தீர்க்கதரிசிட்ட சொன்னவர், அதோடு அவனுக்கு கிளம்பிட்டு இருக்கலாமே. அப்போ இந்த அத்திப்பழ அடையை ஏசியா தீர்க்கதரிசி தன்னுடைய மாமிசத்திலே யோசிச்சு போட்டானா? இல்லையே. அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்ததும் அந்த ஞானத்தின் தேவன். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். இப்போ இன்றைக்கு மருந்துகள், மருத்துவ உலகங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலை விட்ற வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி எல்லாமே இருக்குது சமுதாயத்தில். நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பணத்துக்காக சிலர் தொழில் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள், தேவ பயம் மிகுந்த மருத்துவர்களும் இருக்கின்றன, நிறைய இருக்கிறாங்க, மருத்துவமனைகள்லாம் இருக்குது. அதில் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்குதே தவிர நம்ம இந்த விஷயத்தில் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். அப்போது ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட வார்த்தையை கொடுத்து அனுப்ப முடியும், குணப்படுத்துவதற்கான வழியையும் சொல்லி கொடுக்க முடியும். புரிந்து கொள்ளலாம். பல நாட்கள், சில நேரங்களில் என்னிடத்துல ஒரு ஆலோசனை கேட்பதற்காக சிலர் எந்த நேரத்துலையும் வேணால் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு கேட்பாங்க, இது எப்படி செய்யலாம், பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்குது, பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லிவிடுவேன். சில நேரங்களில் வேண்டாம் அது ஒன்றும் இல்லை, விட்டுடு, இதை வரைக்கும் பண்ணிவிடு, சரியாக போயிடும். சில நேரங்களில் சொல்லுவேன், இல்லை நீ இதை கொண்டுட்டு போய் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிசிஷியன்ட்டையாவது காட்டிடு அப்படின்னு சொல்லுவேன். சிலது இது ஒன்றுமே கிடையாது, இதை கரைச்சி ஊற்று, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு உண்டு. ஸோ அதை வைத்து நான் சொல்லுகிறேன், என்னென்னா போஸ்டப் பண்ணிக்கல. இதை மாதிரியான காரியங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்படுகின்றன. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி. அப்போது இருந்தாலும் இப்போது நம்ம மனிதர்களை நம்ம மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தலாம் என்பதில் தவறில்லை, புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஏன் நான் இது சொல்ல வரேன்னா, மனிதர்களை குணப்படுத்துவதில் கர்த்தருடைய வழிகள் நிறைய இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த மருத்துவர்களும் மருந்தும். நல்ல திறமை உள்ள மருத்துவர்களை கொடுத்ததற்கும், நல்ல திறமை உள்ள செவிலியர்களை கொடுத்ததற்கும், நல்ல வீரியமுள்ள மருந்து மாத்திரைகளை உண்டாக்கியதற்கும் கூட நம்ம எல்லாம் தனியாக ஒரு வாட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை நம்ம எல்லாம் துதிக்கணும், நன்றி சொல்லணுங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இவ்வளோ அழகான டாக்டர்ஸ், இவ்வளோ அழகான மருந்து இவ்வளோ பிரமாதமான செவிலியர்லாம் இருக்கிறாங்க, சேவை செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம அவர்களின் நிமித்தமாக கண்டிப்பாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்.
இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த விருந்து போன உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனையில் சிக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கே புரியாது. சில நேரங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பவுல் ஒரு பிரச்சனையுடன் போராடினதை நம்ம எல்லாருக்குமே இந்த வேதம் வாசிக்கும் போது தெரியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-9 வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் இங்கே சொல்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை அகற்றவில்லை என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. மாறாக அதை தாங்கும் வலிமையை பவுலுக்கு கொடுத்தார் என்பது தான் இங்கே உண்மை. அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ அதற்காக வலியை பொறுத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்லாமல் நம்ம மருந்து எடுக்காமல் நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பது இந்த வசனத்தை வச்சு நம்ம தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் எனக்கு என் பாடியில் வந்தது இந்த நோய் வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இவர் என்ன இந்த வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னதை இன்றைக்கி எல்லாரும் அனாவசியமாக எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. ஒரு மனுஷனை நோயை கொடுத்து அவங்கள அவ்வளோ காயப்படுத்தி இவ்வளோ கொடுமைப்படுத்தி பண்ணுறதா ஒரு தேவன் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். இருக்கவே முடியாது. சில நேரங்களில் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான நோய் நொடி, டிசீஸ், வைரஸ், பாக்டீரியா, இது எல்லாமே பிசாசும் அவனுடைய எல்லா பை ப்ராடக்ட்ஸும். அதெல்லாம் சில நேரங்களில் அனுமதிக்கப்படலாம். ஆனால் இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மருந்து மாத்திரைலாம் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காமல் ஏற்றுக்காமல் இருக்கிறது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. இப்போ சப்போஸ் பவுலை போல் உங்கள்கிட்டயும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தா நீங்கள் இருக்கலாம். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் இருக்கலாம். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட போய் இதே மாதிரி, ஆண்டவர் எனக்கு இதே மாதிரி தான் சொன்னாருன்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு விஷயம். அதில் யாரும் தலையிட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் அது தவறில்லை. அதற்காக தேவன் தண்டிக்க போவதும் இல்லை. நான் முடியாதுன்னு குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியும் நீ இப்போ சிகிச்சைக்கு போறியா, அப்போனா சரி, நீ இதை சந்திச்சே தான் ஆகணும்னு ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறாரா? என்னங்க அது? லாஜிக்கே இல்லை. சரி, சிலர் மருந்தையே நம்பி இருப்பாங்க. பார்த்துக்கங்க, எதுக்கு எடுத்தாலும் மருந்து, தொட்டா மருந்து, விழுந்தா மருந்து, எழுந்தா மருந்துன்னு இருப்பாங்க. சின்ன தலைவலி, ஜலதோஷம், அது இது எல்லாம் மருந்து. வீட்டில் எல்லா விதமான விஷயம் வச்சுருப்பாங்க. அவங்களே டாக்டராக இருப்பாங்க. இதுக்கு அது போடலாம், அதுக்கு இது போடலான்னு சொல்லுவாங்க. மருந்து இன்றைக்கி சாப்பிடலன்னா செத்தே போய்டுன்ற பயத்தோடு டெய்லி வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. அதுதான் தவறு. அது மிகப்பெரிய தவறு. சிலர் கர்த்தரையே நம்பி இருப்பாங்க, சிலர் மருந்தையே நம்பி இருப்பாங்க. கர்த்தரையே நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மருந்தையே எடுக்க மாட்டாங்க. இது அதை விட ஒரு பெரிய தவறு. மருந்து எடுப்பது பாவம், அவிஸ்வாசம் என்பாங்க. இது அதை விட மிகப்பெரிய ஒரு தவறு. மருந்து எடுக்கிறது ஒரு பாவம், விசுவாசிக்கிறது இல்லை, இது அவிஸ்வாசம் உள்ளவன் தான் செய்யணும். தவறுங்க. பைபிள் எங்கேயுமே சொல்லப்படலையே. அப்போது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்பிக்கை வச்சு வாழணுமா? அது சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. நீ மருந்து எடுத்தாலும் எடுக்கல்னாலும் சுகம் கொடுப்பது தேவன் மட்டும்தான் என்ற நம்பிக்கையோடு கூட நீ வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நீ மருந்து எடுத்துக்கோ, மருந்து எடுக்காமல் இரு, விசுவாசம் இல்லை. ஆனால் சுகம் என்பது தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும், ஆனால் கர்த்தரால் மட்டுமே உங்களை குணமாக்க முடியும். யாத்ராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஆமீன். அவர் தாங்க நம்மளுடைய மருத்துவர், அவர் தாங்க நம்மளுடைய பரிகாரி. எனவே நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே யார் மீது இருக்கணுங்க? மருந்து மாத்திரை மீதா, மருத்துவர் மீதா, மருத்துவமனை மீதா. 24/7 எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அங்கே போனால் க்ளீன். நோ, கர்த்தர் மீது தான் இருக்க வேண்டும்.
அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. விசுவாசம் கர்த்தர் மீது தான் இருக்கணும். சிலர் முரட்டாட்டுத்தனமான ஒரு விசுவாசம் என்ற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா குருட்டுத்தனமான ஒரு விசுவாசத்தில் வாழுகிறார்கள். அதுதான் உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன்பர் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கிடுச்சு. என்னென்னா, ஒரு புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், அதாவது ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன், அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ந்த மகள் இருந்திருக்கிறாங்க. நல்ல வயதிற்கு வந்த ஒரு மகள், புதுசாக ரட்சிக்கப்பட்ட அவங்க. இந்த சமயத்தில் பாருங்கள், அந்த சிஸ்டர் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ தான். மீதி எல்லாம் ஆனால் புதுசாக ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் ஆரம்பம், குழந்தைகளாக இருக்கிறாங்க கிறிஸ்துவத்தில். இப்போது இவங்களுக்கு போதிக்கப்பட்ட போதனை எப்பேற்பட்ட போதனை பாருங்கள். அந்த பெண் பிள்ளை இப்போ சுகவீனம் அடைஞ்சிட்டாங்க. சுகவீனம் அடைஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் குணப்படுத்திடுவார், கர்த்தர் குணப்படுத்திடுவார், கர்த்தர் குணப்படுத்திடுவார்னு வீட்டில் வச்சே, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாமல் ப்ரேயர் 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 பண்ணியே அந்த வயதிற்கு வந்த மகள் இறந்தே விட்டாங்க. இது மாதிரி எங்கே இதெல்லாம் போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. நடந்த உண்மை சம்பவம். இதனால் முடிவு என்ன ஏற்படுது தெரியுமா? இதை பார்த்து அந்த கணவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டார். இப்படி ஒரு இயேசுவும் வேணாம், இப்படி ஒரு கிறிஸ்துவம் வேணாம், இப்படி ஒரு இதுவும் வேணாம், எதுவும் வேணான்ட்டு போயிட்டார். அவங்க எல்லாம் இன்றைக்கி வெவ்வேறு திசைகளில் போயிட்டாங்க. கிறிஸ்துவம் எங்கே போச்சு பாருங்கள். எப்படி நம்ம விசுவாசிக்கணும், எது விசுவாசம்? முரட்டுத்தனமான விசுவாசம் என்ற பேரில் ஒரு குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம் எங்கே சொல்லப்பட்டிருக்குதுங்க? ஸோ அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். மருந்து எடுத்துக்கொண்டால் ஆவிக்குரியவன் அல்ல, ஆன்மீகத்துக்கு அவன் எதிரானவன் அப்படின்னு நம்ம நினச்சா அது நம்மளுடைய முட்டாள்தனம், which is not anti spirituality. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. என் வாழ்க்கையில் பர்சனலாக கர்த்தர் எத்தனையோ முறை தெய்வீக சுகத்தை அளவில்லாதபடிக்கு தந்திருக்கிறார். பல நாட்களில் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் பல நாட்கள்லாம் நான் சில விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன், அட பார்த்துக்கலாம் போட அப்படின்னு நிற்போம். சில நேரங்களில் உண்டு. சில நேரங்களில் பாருங்கள், டேஸில் கணக்கில் ஒரு ஹீலிங் வந்திருக்கு, செகண்ட்ஸ் கணக்கில் அப்படி ஒரு ஹீலிங் வந்திருக்கு, ஹவர்ஸ் கணக்கில் ஹீலிங் வந்திருக்குது, ரொம்ப நாள் போயிருக்கு, இன்னும் கூட சுகம் கிடைக்காத சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதுக்குன்னா தேவைப்பட்டால் நான் மருத்துவமனைக்கு போவதும் உண்டு. அதை நான் உங்ககிட்ட தெரிவித்து கொள்ளுகிறேன். மருத்துவமனைக்கு போகாத ஆள் நான் இல்லை, மருத்துவமனைக்கு போவது உண்டு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இப்போ போய் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு வெளியே ஜெபத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்குன்னா, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, கோல்டாக இருக்குதுன்னா நான் போய் ஒரு ஊசி போட்டுக்குவேன், நான் போய் ஒரு மருந்து மாத்திரை எடுத்துருவேன். அதில் தவறு ஒன்றும் இல்லை. நான் அந்த வேலையை செய்யணும்ல, போய் செஞ்சிருவேன். ஆண்டவர் நான் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு சோதனை வருது, நான் அதில் வென்று காட்டுவேன். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு தான் பார்க்கணுங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு தான் பார்க்கணும். ஆனால் அதிசயத்தை எதிர்பார்க்கலாம் தப்பொழுதில். ஒவ்வொரு வாட்டியும் இதே விதமாக இப்படியே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் கம்பல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இப்படியே அவர் உங்களுக்கு கொடுத்து நீங்களும் அப்படியே வளர்ந்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா? பவுலை விட நம்ம எந்த விதத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், எந்த மேன்மையில்னு எனக்கு தெரில. அப்பேற்பட்ட பவுல் 3 முறை கேட்டு கர்த்தர் சொன்னாராம், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக, என் கிருபை உனக்கு போதும், நீ ஓடிக்கிட்டே இருன்னு. அப்போ பாருங்கள், ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். 12 வருஷமாக பாருங்கள், அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமாகாத அவதிப்பட்ட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நம்ம எங்கே வாசிக்கிறோங்க? மார்க் 5:26 வாசிக்கிறோம். அவள் ஒரு தெய்வீக சுகம் அடைகிறத பார்க்கலாம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த வார்த்தையை படிக்கும்போது எத்தனையோ விதமான லட்சக்கணக்கான ரூபாய் கூட இந்த அம்மா செலவு பண்ணியிருந்திருக்கலாம் அந்த நாட்களிலே.
எத்தனையோ மருத்துவமனைகளை பார்த்துருக்கலாம், மருத்துவர்களை பார்த்துருக்கலாம், சித்தா, ஆயுர்வேதா என்னென்னமோ பார்த்துருக்கலாம், சுகம் அடையலை. ஆனால் தெய்வீக சுகம் அடைந்ததாக இங்கே இருக்குது. ஸோ நான் தெய்வீக சுகத்தை நான் என்றைக்குமே ஏற்றுக்கொள்வேன், மறுதளிக்க மாட்டேன். ஏன்னா அது 100% உண்மை, 100% உண்மை. ஏன்னா கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் 2018 என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷனுக்கு போன ஆள் நான். அப்போது சில விஷயங்களில், சில வேலைகளில் பாருங்கள், நம்ம எத்தனையோ மருத்துவமனைக்கு போனாலும் சரி, எல்லா பரிசோதனை செய்தாலும் சரி, எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, வியாதியை கண்டுபிடிக்கவே முடியாது, குணமாகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போது அது பில்லி சூனிய ஏவல் கிரியாக இருக்கலாம், அதற்கு எந்த மருந்தும் சூட்டப் ஆகாது, கை கொடுக்காது. அப்போ தான் கர்த்தருடைய தெய்வீக சுகத்தை பற்றிய ஒரு அருமை நம்மளுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. எல்லா மருத்துவமனைகளும் கைவிரிச்சிடும், எல்லா மருத்துவரும் கைவிரிச்சிருவாங்க. என் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு கட்டெல்லாம் கர்த்தர் அவர் அந்த நுகத்தையெல்லாம் முறித்து போட்டார். அல்லேலூயா, ஆமென். எனவே இந்த மருத்துவ ஆலோசனை பெறுவதோ இல்லை மருந்து எடுத்துக்கொள்வதோ தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது வேதத்துக்கு எதிரானதும் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விசுவாசம், அது தவறு அல்ல. தெய்வீக சுகத்திற்காக விசுவாசிக்கலாம், அது தவறு அல்ல அல்ல அல்ல. அதே சமயத்தில் நான் இந்த காணொளி பதிவு செய்கிறது எதற்குன்னா, இந்த மருந்து மாத்திரை மருத்துவமனைக்கு செல்வர்களெல்லாம் ஒரு அவிஸ்வாசி ரேஞ்சுக்கும், அவங்கெல்லாம் அவ்வளோதான், அவங்க இன்னும் வளரல ஆவிக்குரிய வளர்ச்சியில் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனங்க. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின்படி அவங்க வளர்ந்துக்கிட்டே வந்துடுவாங்க ஒரு நாளில். வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அதன்படி காலத்தின் முடிவில் தான் தேவன் நம்மளுடைய கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசி பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:4. இனி மரணமோ துக்கமோ அழுகையோ வேதனையோ இருக்காது. இதற்கிடையில் இப்போ பாருங்கள், நாம் அனுபவிக்கும் எந்த பிரச்சனையிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி உதவுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, தின்னற்கொள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தவரை நாம் கையில் வச்சுக்கிட்டு, நமக்குள்ள ஆவியானவரை வச்சுக்கிட்டு, நம்ம சும்மா குழப்பிக்கிட்டு, மத்தாலையும் குழப்பிக்கிட்டு, அந்த பிரதர் நின்னார், நாமளும் நிற்போம், நாமளும் பண்ணுவோம். அந்த பிரதருக்கு வேறு மிராக்கிள், உனக்கு வேறு மிராக்கிள் நடக்கும். உனக்கு தேவை என்ன? மிராக்கிள் தானே, அது நடக்கும். நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமாங்க? தேவனே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் என்னை வழி நடத்துங்க. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, எந்த வழியில் நான் போகணும் என்னை வழி நடத்துங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க வாழ்க்கையில், நான் எப்படி நான் போகணும், எந்த டிரெக்ஷனை எனக்கு காட்டுங்க. எந்த ஃபிசிஷியனை நான் பார்க்கணும், இல்லை எதையும் பார்க்க வேண்டாமா, எந்த மருந்து மாத்திரை எடுக்கணும். அப்படியே நான் ஃபிசிஷியன்கிட்ட போயிட்டா கூட, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பார்த்தா கூட அவருக்கு அந்த நல்ல ஞானத்தை கொடுங்க. அவர் ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதும் போது எந்த மருந்து, எந்த கம்பெனி மருந்து எழுதுனா அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தானே ஆண்டவர் தெரியும், அந்த ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் அந்த மருந்து மாத்திரையை வாங்கி போடும்போது கூட, ஆண்டவரே இது எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஃபெய்த். எல்லாத்த விட என்ன தெரியுமாங்க, நீங்கள் என்ன தான் எத்தனையோ வருட கணக்கில் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கெல்லாம் இன்னும் கூட குணமாவாத எத்தனையோ வியாதி நோயெல்லாம் இருக்கே. அப்போ ஒன்று தான் தேவை, என்னது? சுகம் கொடுக்கிறவர் தாங்க தேவை. சுகம் பிள்ளைகளின் அப்பம். நீங்கள் கெஞ்சவோ கதறவோ வேணாம், அது உங்களுக்கு உரியது தான். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். 1 பேதுரு 2:24 படி அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆனீர்கள். அதனால எந்த டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. ஆனாலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பினும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை கிறிஸ்துவமோ பைபிளோ ஆண்டவரோ எங்கேயும் கடிந்து கொள்ளவில்லை. 3 யோவான் 2வது வசனத்தின்படி, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ மகிழ்ந்து சுகித்து ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் வாழற காலத்தில் நம்ம எதை குறித்தும் குழம்பாமல் ட்ரக்ஸுக்கும் மருந்து மாத்திரைகளுக்கும் அடிக்ட் ஆகாமல் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் விசுவாசத்தில் நம்ம மேலோங்கி வளரணும். அதே சமயத்தில்
தேவை இருப்பின் எடுத்துக்கொள்ளலாம். சுகம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு இந்த காணொளி உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை வேறொரு நாள் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.